அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அந்த காணொலி பார்த்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஏகப்பட்ட கேள்விகள். கேள்வின்ற கூட விட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது கேள்வியா, இல்லை கற்பனையா, இல்லை வேற உலகத்திலிருந்து பேசுறாங்களா, இல்லை செவ்வாய் கிரகத்திலிருந்து நம்ம தொடர்பு பண்றாங்களா முதற்கொண்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேள்விதான் கொண்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கேள்விக்கு உண்டான கரெக்டான பதிலை நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்களேன்டா, ஒரு வேலை பார்க்க விடுங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்துல ஏன் இந்த மாதிரி மனநிலை வந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம், இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேணும், அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க மனநிலையை ஏன் இப்படி கொண்டு போயிருக்காங்க, ஏன் இப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நம்ம வரிசையா யார் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத வச்சு நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை தொடரலாம். முதல் கேள்வி, ரத்தினன் ஆர். ஓகே. அரசப்பட்டி செப்பேட்டில் வீரக்குடும்பன் வந்துள்ள அசல் வரிகள். அரசப்பட்டி செப்பேட்டில் வீரக்குடும்பன் என்ற பெயர் வருவது குறித்து முழு அசல் வரிகள் பொதுவாக ஆய்வாளர்கள் குறிப்பிடும் வடிவில் இப்படி உள்ளது. பழைய தமிழ் எழுத்திலிருந்து மாற்றிய வடிவம். சரி. மல்லர் குலத்து வீரக்குடும்பன் முதலான கிராம சாட்சிகள் செய்து இந்நிலம் வாங்கப்பட்டது. இந்த செப்பேடுக்கும் நிலம் வாங்கினதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல் மற்றொரு பகுதியில் மல்லர் குலத்து வீரக்குடும்பன் குடியினரும் கிராம மக்கள் உடனிருந்து இக்கருத்தை ஒப்புக்கொண்டனர். மல்லர் குலத்து வீரக்குடும்பன் சொல்லி இந்த இடத்துல இந்த செப்பேட்ல கிடையாதுங்க. பச்சைக்கிளின்ற பேரே இல்லைங்க. இதன் பொருள் வீரக்குடும்பன் அந்த கிராமத்தின் தலைமை அல்லது முக்கிய நபர், அவர் மல்லர் குலத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டு வருகிறது. நிலம் வாங்குதல் அல்லது கிராம முடிவில் எடுக்கும் போது அவரும் கிராம மக்களுக்கு சாட்சியாக இருந்தவர் என்று இந்த செப்பேடு பதிவு செய்கிறது. சுருக்கமாக அரசப்பட்டி செப்பேட்டில் மல்லர் குலத்து வீரக்குடும்பன் என்ற சொல்லாக்கம் வருகிறது. இது அந்த காலத்தில் மல்லர் சமூக தலைவராக இருந்த ஒருவரை குறிக்கிறது. அதாவது இந்த செப்பேடானது நிலம் வாங்கினதும் நிலம் வித்ததும் கிடையாது. சரிங்களா? மடையை திறக்கின்ற உரிமையும் அதுக்குண்டான மானியத்தையும் கேட்கதற்காக அரிசி, பருப்பு, ஆட்டுக்கிடாய், காசு எல்லாத்தையும் திருமண நாயக்கர் வர்றப்ப அவர் பாதத்துல வச்சு வணங்கி இந்த உரிமையை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காப்புல வீரக்குடும்பன். நீங்க சொல்ற மாதிரி அவர் மல்லர் குலத்து, இந்த குலத்து, இந்திர குலத்து அப்படின்னு சொல்லி இந்த செப்பேட்ல எதுவும் கிடையாது. வேற ஏதாவது பார்த்தா செப்பேட்ல இருந்துக்கலாம். இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. அடுத்து, வீரபாண்டியன் திருமயம் கல்வெட்டு பற்றி பதிவு சொல்லுங்கள். ஏன் வீரபாண்டியன் கல்வெட்டுனா, வீரபாண்டிய கல்வெட்டு நிறைய இருக்கு. திருமயம் கல்வெட்டுல எந்த கல்வெட்டு பதிவு செய்யணும்னு சொல்லுங்க. சொக்கம்பட்டி சின்னேந்திர பாண்டியர் மற்றும் திருக்குறுங்கடி சிவராம தலைவனார் விடுதலை போராட்டம் பற்றி பதிவிடுங்கள் அண்ணே. அதாவது சொக்கம்பட்டி சின்னேந்திர பாண்டியர் அப்படின்றவர் யாருன்னா, பூலித்தேவர் அங்க இருந்து ஃபைட் பண்றதுக்கு முன்னாடியே இங்க யூசப் கான், அதாவது கான் சாஹிப் என்கின்ற மருதநாயகம் என்கின்ற அந்த கான் சாஹிப் திருநெல்வேலிக்கு வர்றப்ப ஃபர்ஸ்ட் அட்டாக் பாத்தீங்கன்னா யார் மேல பண்ணாருன்னா சொக்கம்பட்டியை தான் பண்ணாரு. ஏன்னா அந்த சொக்கம்பட்டி ஜமீனோட அவங்கள அட்டாக் பண்ணாதான் திருநெல்வேலி உள்ள போறப்ப மத்த பூலித்தேவர்ல எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி இவங்க அரணா இருக்காங்கன்னு சொல்லி இவங்க அட்டாக் பண்ணாங்க. இவங்க கோட்டையை இவங்களே டெமலிஷ் பண்ணிட்டுலாம் போனாங்க. இந்த கோட்டை கூட கான்சாஹிப் கையில போக்குறான்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்க. வீரமிக்க அந்த சொக்கம்பட்டி ஜமீனானது 10,000 வீரர்களோட இருந்து 50,000 வீரர்கள் கொண்ட கான்சாஹிப் படையில மோதினாங்கன்னு சொல்லி திருநெல்வேலி கெசட்லயும் சரி எல்லாத்துலயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேணா அது தனியா வேணா ஒரு காணொலியா போடுவோம். நல்ல நகைச்சுவை தம்பி, உன் நகல் எடுக்கும் திறமை மிகவும் அருமை, வாழ்த்துக்கள் உங்கள் முயற்சிக்கு. நான் எங்கேயா நகல் எடுத்தேன்? அரசப்பட்டியில இருந்த வீரக்குடும்பம் தாயா தன்னோட இதை வச்சு கொடுத்து இந்திய தொழில்துறை வெளியிட்டு இருக்கியா? நான் எதுக்கு நகல் எடுக்கணும்? இத பழனி பண்டாரம் செப்பேடு போலிதான் நீதிமன்ற செய்தி உள்ளது, அது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஆரம்பிச்சு அந்த வழக்குல இருந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி நானும் பார்த்தேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டா அப்படின்னு சொன்னா கேளுங்க. தெரியுமான்னு கேட்டா எப்படி நான் சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இல்ல அதோட அந்த வழக்கோட சாராம்சத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேச தயாரா இருக்கேன். பாலின மறவர்கள், ஆணிரை கவர்தல், ஆடு மாடு திருடுதல், திருட்டு வைப்பறி செய்தலும், அதற்காக கொலை செய்தலும், கொள்ளையடிப்பதும் போன்ற கொடிய காட்டு மிராண்டி குற்றச்செயலில் ஈடுபடுதல் மறவர் கொலைத்தொழிலாக செய்தனர் என்பதை சங்க இலக்கியங்கள் சான்றுகள் கூறுகின்றது. பாண்டி மன்னராக இருந்தவர் வெச்சி போர் என்கின்ற பெரிய மாடுகளானியாக இருந்துள்ளார் என்பதை
சங்க இலக்கியமான அகநானூரில் ஆக்கோல் மூது கல்வர் பெருமகன் தென்னவன் என்று, தென்னவன் என்பது இந்த இடத்தில் பாண்டி மன்னனாகவும், ஆக்கோல் என்பது பசுக்களை கவர்ந்து வருவதையும் அதற்குண்டான தலைவராக இருந்ததை பாண்டி மன்னர் இருந்தார் என்பதை அகநானூர் பாடப்படுகிறது. இதை பாடியவர் யார் என்றால் மதுரை கணக்காயர், அதாவது நக்கீரருடைய அப்பா. நீ எவ்வளவு தூரம் ஒரு சமுதாயத்தை ஆடுகளவாணி மாடுகளவாணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியோ அது எல்லாமே பாண்டி மன்னருக்கும் பொருந்தும், சோழ மன்னருக்கும் பொருந்தும், சேர மன்னருக்கும் பொருந்தும், பல்லவ மன்னர்களுக்கு பொருந்தும், பல்லவராயர்களுக்கு பொருந்தும், தொண்டைமான்களுக்கு பொருந்தும், சேதுபதிகளுக்கு பொருந்தும், அனைத்து தமிழ் மன்னர்களுக்கும் அது பொருந்தும். ஏனென்றால் மூவேந்தர்களுடைய முதல் போரே வெச்சி போர். வெச்சி போர் என்பது பகைவர், அதாவது பாண்டியர்கள் சோழ நாட்டுக்குள் புகுந்து சோழ நாட்டிலே சேர்ந்த பசுக்களை கவர்ந்து வருவதும், சோழர்கள் பாண்டி நாட்டுக்குள் புகுந்து பாண்டி நாட்டில் உள்ள அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த மாடுகளை களவாண்டு வருவதும் முதல் போராக பாடியிருக்கிறார்கள். இதை பற்றி தொல்காப்பியரே ரொம்ப பெருமையாக பாடியுள்ளார். அதாவது ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டுக்கு போய் இந்த செயற்படுகின்ற இந்த வெச்சி போரை வெச்சி திணை என்றும், அதனை மீட்டு வருவதை கரந்தை தினம் என்றும், இதைத்தான் முதல் 2 போரா பார்க்கப்பட்டிருக்கு. இதான் முதல் போரே. இது தெரியாம அப்ப ஒரு தமிழருடைய மரபிலிருந்தே தள்ளி இருக்கீங்கன்றதா அர்த்தம். நீங்க எவ்வளவு தூரம் ஒரு சமுதாயத்தோட பேரை வைத்துக் கொண்டு நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க பாண்டி மன்னரையும் சோழ மன்னரையும் மற்ற தமிழ் மன்னரையும் இழிவுபடுத்துவதுதான் உண்மை. எந்த பாண்டி மன்னரும் சோழ நாட்டுக்குள் போய் சோழ நாட்டில் வயல்ல வேலை பார்த்தவங்க புறத்தை விரட்டி விட்டு சோழ மன்னரை ஏறு பிடிச்சி விவசாயம் பண்ணல. அதே மாதிரி சோழ மன்னர் பாண்டி நாட்டுக்குள்ள புகுந்து பாண்டி நாட்டோட வயல்வெளிக்குள்ள நுழைஞ்சு அதுல விவசாயம் செய்யல. மாறாக பாண்டி நாட்டுக்குள் சோழர்கள் புகுந்து அங்கிருந்த வயல்களை அறுத்தும் வயல்களை அழித்தும் அங்கிருந்த நீர் மேலாண்மை உடைத்தும் அந்த மாதிரி எல்லா அட்ராசிட்டியும் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க யாரு? அவங்க பாத்தீங்கன்னா உளுகுடியை சேர்ந்தவர்களா இல்ல கையில ரத்தம் பாத்தீங்கன்னா வடிய வடிய இருந்த ஒரு போர்க்குடி சமூகத்தை சேர்ந்தவரா என்பதை இந்த தமிழ் சமுதாயம் முடிவு செய்யட்டும். சரிங்க பிரதர், இந்த பாண்டியர்கள் யார் என்று நிறைய பேர் சண்டை போட்டு வருகிறார்கள். ஆனால் மறவர்கள் பாண்டியர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாடார்கள் தாங்கள் தான் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். பல்லர்களும் கூறுகிறார்கள். யார் பாண்டியர் பிரதர்? அப்புறம் நாயக்கர்கள் தான் பாண்டியர்களை வீழ்த்ததாக வரலாறு உள்ளது. இந்த மறவர்கள் பாண்டியர் என்றால் பாண்டியர்களை வீழ்த்திய பிறகு ஆட்சிக்கு வந்த நாயக்கனுக்கு கீழ் இருந்து எப்படி அவனுக்கு கீழ் பணிபுரிந்து எப்படி வரி வசூல் செய்து கொடுத்தும் பாளையங்களை நிர்வகித்தும் அப்புறம் பிரதர் எய்னர்கள் என்றால் யார் என்பது என்று கூறுங்கள். பிறகு இந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த களவு தொழில் செய்த அந்த சமூகம் யார் என்பது கூறுங்கள் பிரதர். அதாவது அது அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி பண்ணுச்சு பத்தி பேச பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணுச்சோ அதே மாதிரிதான் இதுவும் பண்ணுது. இது எப்படின்னா சுத்திக்கிட்டு வருது. யோ ஏட்டையா பிச்சை வேணா கேளியா, அதையும் சுத்திக்கிட்டு வர்ற, இது கார்பரேஷன் இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் இதுவும் பேசியிருக்கு. இது பேரு ராமர். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பாண்டியர்கள் யார்? பாண்டி நாட்டு வண்ணாரும் பாண்டியரே, பாண்டி நாட்டு ஆசாரியம் பாண்டியரே. அதனால்தான் கல்வெட்டிலும் சரி அவர்கள் தாங்களுக்கு உண்டான செப்பேட்டிலும் சரி பாண்டி நாட்டு வண்ணார், பாண்டி நாட்டு தட்டார், பாண்டி நாட்டு கம்மாளர், பாண்டி நாட்டு வேளார் அப்படின்னு சொல்லி தங்களை பார்த்தா பாண்டி நாட்டு குயவர், பாண்டி நாட்டு இடையர்னு சொல்லி தாங்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பாண்டியர் என்ற பெயர்ல அடையாளமா இருந்திருக்காங்க. பாண்டியர் என்பது ஏதோ வானத்திலிருந்து குறித்து வந்தவர்களாகவும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணிலிருந்து மண்ணை உடைத்து கொண்டு வெளியே வந்தவர்களாகவும் சொல்றது தவறான விஷயம். பாண்டியர்கள் பாண்டி நாட்டில் உள்ள அனைத்து தொழில் குடியிலிருந்து எல்லாருமே பாண்டியர் தாங்க. ஆனா அந்த இதுல பாண்டி நாட்டில இருந்த போர்க்குடிகள் யார்? ஒரு மன்னன் எதுல இருந்து உருவாவாரு? ஒரு மன்னர் எங்க இருந்து உருவாவாப்ல? அவர் பாத்தீங்கன்னா இந்த போர் மரபிலையும் ஒரு சண்டை மரபிலையும் ஒரு போரை குலத்தொழிலாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த இருந்து ஒரு மன்னர் உருவாகல. அந்த மன்னருடைய வழி தோன்றல்களை தான் இந்த போர்க்குடியிலும் ஏற்றுக்கொள்வார்கள். இது யதார்த்தமான உண்மை. உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப எகிப்து போயிட்டீங்கன்னா மெஜ்ஜாயின் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மெஜ்ஜாயர்களுடைய முன்னோர்கள் யாருன்னா ஃபாரன் மன்னர்கள் அந்த குரூப்பை சொல்றாங்க. அவங்களுடைய மெய்க்காவலர்கள், அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் நாங்க, எங்களுடைய பரம்பரையில இருந்து அவங்க உருவானாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நைட் டெம்ப்ளர்ஸ் இருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்கக்கூடிய இப்ப இருக்க ராணில இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த ரோமன் எம்பரர்ல இருந்து வழியாக இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அரசு குடும்பத்துக்காக அசாசின் பண்றது எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க. அவங்க இருந்துதான் இந்த போர் மரபுல இருந்தா அந்த மன்னர்கள் உருவானான்னு சொல்லி வரலாறு இருக்கு.
இது உலகம் ஃபுல்லா இருக்கிற வந்து ஒரே பேட்டர்ன். தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பேட்டர்ன் வந்து மாறி வருன்றது வந்து எந்த விதத்துல இருக்கு? அதே மாதிரி வந்து எய்னர் யார் எய்னர் யார் எய்னர் யாருன்னு சொல்றீங்கல்ல, ஒரே விஷயம்தான். குறவர் குறவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இடையர் இடையராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பரதவர் பரதவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கள்ளர் மறவரும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வீரத்தை குறிக்கின்ற சொல், களவை குறிக்கின்ற சொல். அதுக்கும் சங்ககால மறவர்களுக்கும் இப்போ உள்ள மறவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்வது மனநோயின் உச்சம். வரலாறை வரலாறாக அணுக வேண்டும். சாதிய வன்மத்துடன் அணுகினால் அது கிடைக்காது. வரலாறு என்பது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி, அதுக்கு வந்து முடிவே கிடையாது. அது வரலாறுன்றது பயணம் நிக்கவே நிக்காது, அது போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த சாதி வன்மத்தோட இருந்தீங்கன்னா 50 மீட்டர் கூட போகாம கண்டுபிடிச்சிட்டேன் வெற்றி, இவன் திருடன், இவன் வந்து பாத்தீங்கன்னா அடிமை, இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணை அடிமை, இவன் வந்து பாத்தீங்கன்னா களவாணி அப்படின்னு சொல்லி உட்காந்து திட்டிக்கிட்டு மனநோயாளி மாதிரி வந்து ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருப்ப. போற வந்து அதாவது முன்னோக்கி போறவன் போயிட்டே இருப்பான். வரலாற்று உச்சம் தொட்டு போயிருவாங்க. அவங்களுடைய எல்லை வந்து வகையிருக்க முடியாது. அவங்களுடைய புகழும் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் தொடும். நீ இப்படி கத்திக்கிட்டே கதறிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அரடோசரை போட்டுக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு மண்டையை வந்து பிச்சுக்கிட்டு வந்து பார்த்தா நான் தான் பாண்டியன்னு சொல்லி தெரிய வேண்டியதுதான். முதலில் இத்தகைய யூடியூப் சேனலை தடை செய்ய வேண்டும். ஆம், அப்படி தடை செய்ததால் நாம் புதிதாக குறுநி திணை, முல்லை திணை, மருத திணை மாதிரி நெல்லை திணை என்று புதிதாக ஒரு திணையை உருவாக்க முடியும். பாண்டிய மன்னர் கையில் இருக்கின்ற வாளை பிடுங்கி விட்டு ஏற்கலப்பையை கொடுத்து பாண்டியர்கள் எங்கள் வம்சமே என்று சொல்ல முடியும். அதுதானே ஐயா. பாண்டியர்கள் எப்படி அழிக்கப்பட்டது என்பதற்கான விளக்கமான ஒரு காணொலி ஒன்றை பதிவிடுங்கள் ஐயா. அவர்கள் இல்லை என்பதை என் மனம் ஏற்க மறுத்தாலும் அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டனர் என்பது எம்மை போன்ற இளைய தலைமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டார்கள்னா பாண்டியர்கள் அழிக்கப்படவில்லை. அது ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சிடும். பாண்டியர்கள் இன்றைக்கு நம்மோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. பாண்டி நாட்டில் இருந்த அனைத்து மக்களும் இன்னைக்கு பாண்டி நாட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் பிடுங்கப்பட்டு அவர்கள் துரத்தடிக்கப்பட்டனர், தோற்கடிக்கப்பட்டனர். அவ்வளவுதான். முழுமையாக ஒட்டுமொத்த அன்னைக்கு இருந்த பாண்டி நாட்டில் இருந்த அத்தனை லட்சம் பேர்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் கொலை செய்தார்கள், வம்சத்தை கருவறுத்து விட்டார்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமான பேச்சு. முதல்ல பாண்டியர்களுடைய அந்த அழிவு கிடையாது. அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரம் போறதுக்கு முக்கியமான காரணகர்த்தா யார் என்றால் சுந்தரபாண்டி தேவர். இவர் தான் வந்து டெல்லி சுல்தானுடைய கதவை தட்டி அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாலிக் கஃபரை கூட்டு வந்து இங்க ஃபைட் பண்ணி வீரபாண்டிய துரத்தி அடிச்சு வீரபாண்டி சுந்தரபாண்டி என்கின்ற அண்ணன் தம்பி பஞ்சாயத்து டெல்லி வரைக்கும் போய் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி டெல்லி வரைக்கும் போய் தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டதுக்கு பின்புதான் இந்த விஜயநகர அரசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. அதன் பின்பு திருப்பி பாண்டியர்கள் வர்றாங்க, திருப்பி விஜயநகர அரசு உள்ள வருது. பாண்டியர்கள் வந்து வலிமை குன்றி கடைசியா வந்து பார்த்தா தென்காசிக்கு போய் சேர்றாங்க. தென்காசிலையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் வெங்கடராசா என்கின்ற வெங்கல் நாயக்கர் நேரம் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா இளவேலங்கால் போரை நிகழ்த்தி வெட்டும் பெருமாள் பாண்டியரை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகனாகிய கொண்டையங்கோட்டை மறவரில் இப்படிதான் இருக்கு கல்வெட்டு. கொண்டைங்கொட்டு மறவரில் ராசுக்குட்டி தேவன் என்பவரை முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா போரில் கொலை செய்கிறார்கள். அதன் பின்புதான் வந்து பாண்டியர்களுடைய வம்சமானதும் பாண்டியர்களுடைய படைகளானதும் சிதறி தனித்தனியாக குறுநிலர் மன்னர் அளவுக்கு வந்து பார்த்தா சுருங்கி போய் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக விஸ்வநாத நாயக்கர் வந்து மொத்தமா ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லி பல பாளையங்களாக பிரிக்கிறார். உடனே பாளையத்தை பிரிச்சுட்டு தமிழ்நாட்டை பிரிச்சுட்டாங்கன்றீங்க. அதுக்கு முன்னாடி சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோழ வளநாடுகளாக பிரிச்சாங்க. ராஜராஜ வளநாடு, ராஜேந்திர வளநாடு, குலோத்துங்க சோழ வளநாடு, வல்லநாடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சாங்க. பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றங்களா பிரிச்சாங்க. முத்து கூற்றம், மிளலை கூற்றம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பிரிச்சாங்க. பிற்காலத்துல வந்து பாண்டிய மன்னர்கள் சோழர்களுடைய நாடு கட்டமைப்பை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து அந்த மாதிரி பிரிச்சு எப்படி ஆட்சி பண்ணாங்களோ அதே மாதிரி பாளையங்களாக பிரிச்சு இவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மதுரை நாயக்க மன்னருக்கு தங்களுடைய 4இல் 1 பங்கை வந்து பார்த்தா தாங்கள் வைத்துக் கொண்டு மீதி 3 பங்கை வந்து பாத்தீங்கன்னா அங்க
செலுத்த வேண்டும். திருமல் நாயக்கருக்கோ நாயக்க மன்னர்களோ செலுத்த வேண்டும். இதில் வருகின்ற பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாயக்கர்கள் மட்டும் இருக்காங்கன்னா கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மறவர்கள் இருக்காங்க. மறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள் வரி செலுத்தாங்கன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே கிடையாது. அவங்க வரியும் செலுத்தல. வரி செலுத்துற மாதிரி இருந்தாங்கன்னா காட்டுங்க. இந்த நாயக்க மன்னர்களுக்கு இந்த மறவர் பாளையங்கள் மறவர் ஜமீன்கள் இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க. ரெண்டாவது, அந்த மறவர் ஜமீன்கள் 9 ஜமீன்கள் இருக்காங்க. அந்த 9 ஜமீன்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து அவங்க திருநெல்வேலியில் இருக்க அந்த 9 ஜமீனுமே இண்டிபெண்டா இருந்தாங்கன்னு சொல்லி வந்து திருநெல்வேலி கெஜெட்லயே வந்து பார்த்தா ரெக்கார்டு இருக்கு. ஆக அதையும் பாருங்க. வரலாற்றை வரலாறாக அணுகுங்கள். அன்னால் நீங்கள் சம்பாத்தியம் பண்ண தமிழினத்தை பிரிவு செய்தார்கள். ஆமா, எனக்கு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பூரா போட்டு எல்லாம் மாசம் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து பார்த்தா 10 மில்லியன் போகி நான் மாசம் 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நான் தமிழ், அதாவது இதை பத்தி நான் ஏன் போடணும்? திரிஷா மேட்ரியும் விஜய் மேட்ரியும் நான் பேசினாலே போதும். 2 பேரையும் வந்து டெய்லி சாப்பிட்ட மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் திட்டுற வேலையை மட்டும் பார்த்தாலே எனக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தா 10 லட்சம் வியூ போகும். நான் நல்லா சம்பாரிச்சு போயிடுவேன். அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு இருக்கிற வந்து பார்த்தா நேரத்துல, எனக்கு ஆபீஸ்க்கு போற நேரத்துல ஆபீஸ் நேரத்தை வந்து குறைச்சு அந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? இந்த போற 2000 வியூஸையும் 4000 வியூஸையும் வச்சு என்ன வருமானம் நினைக்கிறீங்க தம்பி? தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னை இழிவுபடுத்த நினைச்சிட்டு வரலாறை வந்து பாத்தீங்கன்னா இழிவுபடுத்தாதீங்க. அண்ணா, நாயக்கர் காலில் விழுந்து பள்ளி இலக்கியம் வாங்கின வரலாறு பற்றி சொல்லுங்க. நாயக்கர் காலில் விழுந்தும் கிடையாது. நாயக்கர் காலகட்டத்துல பாடப்பட்ட பாடுகள்ல இருந்து பள்ளி இலக்கியம் சொல்லி வந்து பார்த்தோன்னா பாடுனாங்க. இது வந்து முக்கூடர் பல்லு அப்படின்னு சொல்லியும், முக்கூடர் பல்லு, திருநெல்வேலி பல்லு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பள்ளி இலக்கியங்கள் இருக்கு. இது நாயக்கர் கால மட்டும் வந்து பாடப்படல. இதர சமூகங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர்களுடைய காலகட்டத்திலேயே வந்து அவங்களுடைய பண்ணையில வேலை பார்த்ததாகவும் அந்த இலக்கியங்கள் கூட இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா தனி வரலாறு. தம்பி புலிப்பாண்டி, இணையத்தான் பல்லர்களை தாக்குகின்ற எண்ணத்துல உன்னுடைய வரலாறை நீ கேவலப்படுத்துற. நீ மருத நிலமாக ஆக முடியாது. மருத நிலத்தை நான் என்ன ஆக, மருத நிலம் ஆக முடியாதா? நான் மனுஷங்க, நான் எப்படி வந்து நிலமா மாற முடியும்? மருத நிலம் வந்து மருத நிலம்னா நீங்க அதான் சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு வேற உலகத்துல இருக்கீங்க. மருத நிலம் வந்து செவ்வாய் கிரகத்துல கிடையாது. அதே மாதிரி வந்து உலகம் தோன்றிய காலத்திலே மருத நிலம் உருவாயிருச்சா? கிடையாது. அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்திலே உருவாயிட்டாங்க, குறிஞ்சி நிலத்திலே உருவாயிட்டாங்க. குறிஞ்சி தலைவர்கள் இருந்தாங்க, வேலரசர்கள், வேலியர்கள் குறிஞ்சி நிலத்திலே உருவாயிட்டாங்க, முல்லை நிலத்திலே வேலியர்கள் இருந்தாங்க. வேலியருடைய நீங்க மூத்தவங்க. மருத நிலம்னா மருத நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணி பாண்டி மண்ணை வந்து பார்த்தா ஏற்புடிச்சு உழுது இருந்தாங்களா? பாண்டி மன்னர்களுடைய படையெடுப்பு ஒன்னும் பார்த்தோன்னா நாட்டின் நரம்பு அனைத்திலையும் வந்து பார்த்தா ரத்த வரி ஊறி போனவங்க மட்டும்தான் ஒரு பாண்டி மன்னனாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தாக்குதல் நடத்தினதும் சோழர்களும் சேரர்களும் மோதிக்கொண்ட மூர்க்கமும் ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் படை வீரர்கள் மோதி 80,000 பேர்ல இறந்து போன வரலாறுலாம் இங்க இருக்கு. யாராவது அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? ஏன் நீங்க வேற ஒரு கற்பனை உலகத்துல இருக்கீங்க, செவ்வாய் கிரகத்துல இருக்கீங்க, வேற கிரகத்துல இருக்கீங்க? நீங்க மட்டும் தனித்து ஏன் இருக்கீங்க? நாங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள்ன்ற மாதிரி வந்து பேசுறதுக்கு உண்டான அந்த மனநோயை வளர்த்துட்டது யாருன்னு சொல்லி நீங்க தான் வந்து பார்க்க வேண்டும். நரசிங்கம்பட்டி எந்த நாடு? மொத்த மேல்நாடு. அது நரசிங்கம்பட்டி அம்பலாரோட மண்டகப்படி தான் வந்து கள்ளழகர் வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாரு. அங்கதான் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து மதுரைக்குள்ள வந்து போய் அழகு ஆத்துல இறங்குவாப்புல. சோ நரசிங்கம்பட்டி வந்து பாத்தீங்கன்னா மொத்த மேல்நாட்டை சார்ந்தது. சங்ககால பாண்டியர்கள் பெயரில் வழுதி என இருக்கும், பிற்கால பாண்டியர்களின் பெயரில் தான் பாண்டியன் என்று இருக்கிறது. ஆக 2 வம்சங்கள் ஒன்றில்லை என தெரிகிறது. இது பற்றி விளக்கம் தர முடியுமா? பாண்டியர்கள் முற்கால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள். முற்கால பாண்டியர்கள் என்பவர்கள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற வழுதி எனவும் குடுமி எனவும் சொல்லப்படுகின்ற பாண்டியர்கள். அந்த பாண்டியர்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பாண்டியர்கள், களப்பிரர் காலத்திலிருந்து மீட்டெடுத்த கடுங்கோன் பாண்டியன் வம்சம். அவர்கள் 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வராங்க. அதன் பின்பு சோழர்களின் ஆட்சியை வந்து பறிகொடுத்த பின்பு சோழர்களை வீழ்த்தி மதுரையை மீட்டு சுந்தரபாண்டிய தேவராக வருகின்றவர்களும், அடுத்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன், சடையவர்மன் சுந்தரபாண்டியன், பராக்கிரம சுந்தரபாண்டியன், பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு சொல்லி வருகிறவர்கள் பிற்கால பாண்டியர்கள். குலசேகர பாண்டியன் முதற்கொண்டு அவர்களுடைய பாண்டிய வம்சம் முடிகிறது. இவர்கள் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்களா என்றால் கிடையாது. 304 வருடங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்டையும் கேப் விழுந்துதான் வந்து பாண்டிய வம்சம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டெழுகிறது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீண்டெழும் பொழுது பழைய வம்சமாக இருந்தார்களா இல்ல புதிய வம்சமாக இருந்தாலும் கிடையாது.
பாண்டி நாட்டை சேர்ந்த ஒரு போர்க்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் திருப்பி உருவாக்கி நாட்டை வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுப்பார். ஸோ பழைய பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழுதி என்றும் கடலோடிலாகவும் பிளஸ் வழுதி என்றும் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஆனா எந்த காலத்துல எப்படி அழைக்கப்பட்டாலும் ஆரம்ப காலகட்டத்தில் கயல் சின்னமும் அதன் பின்பு காலத்தில் இரட்டை கயல் சின்னமும் அதன் பின்பு காலத்தில் இரட்டை கயல் சின்னமும் ஒரு செண்டோடை உள்ளவர்கள் தான் பாண்டிய மன்னர்கள். மருதநில பல்லர்கள் பற்றி எத்தனை முட்டாள்கள் தப்பா பேசினாலும் பல்லவ மன்னர்கள் பாண்டியர்களை வெல்லவே முடியாது. என்னையா தப்பா பேசினேன், நான் என்னையா பேசினேன், நீங்க தாயா வந்து உன் வீர குடும்பம் தாயா வந்து செப்பேடு கொடுத்தான், அவர் கொடுத்த செப்பேடை வச்சுதான் இந்திய தொழில்துறை வந்து வெளியிட்டுச்சு. அந்த தொழில்துறையில் இருக்கிற அந்த செப்பேடை தான் கிராஸ் செக் பண்ணி சொன்னேன். இதுல தவிர நான் உட்காந்து நாச்சியப்பன் பாத்திரங்கள்ல உட்காந்து உங்க சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்துறதுக்கு வந்து நானா அந்த செப்பேடு ரெடி பண்ணி கொடுத்தேன்? சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலே இதா இருந்துச்சுன்னா வந்து அந்த செப்பேடு எங்களுக்கு எது சம்பந்தம் கிடையாதுன்னு ஒரு வீடியோ போடுங்க. அதை பத்தி ஒருத்தன் கேள்வி கேட்கிறானா? ஒருத்தரும் கேள்வி கேட்க கிடையாது. அண்ணா, துளுவ வேளாளர்கள் பற்றி ஏதும் கல்வெட்டுகள் இருக்கிறதா? கொஞ்சம் நல்ல ஆராய்ச்சி செய்து ஒரு காணொலி போடுங்க. துளுவ வேளாளர் அகமுடையார் ஒண்ணு சொல்றாங்களே, அது உண்மையா? உங்க ஊரில் எதுவும் இது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்களா? இப்படிக்கு மரியாதைக்குரிய நாதன், துளுவ வேளாளர்களுக்கும் இங்கே தென் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அகம்படியர்களுக்கும் 1% அளவு கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது. இது அரசியலுக்காக அங்கே உள்ள ஆரணி திருவண்ணாமலை இருக்கிற அந்த சில வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன பசங்களும் இங்க தென் தமிழ்நாட்டுல அற்ப அரசியலுக்காக ஓட்டை விற்கின்ற அந்த போல அரசியல்வாதிகளாலும் உருவாக்கப்பட்ட ஒரு போலியான கட்டமைப்பு. இப்ப இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஜியோ போட்டு, அதாவது திருச்சியை தாண்டி எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அகமுடையான்ற சாதி சான்றிதழ் கிடையாது, மாறாக அகமுடையாளர் இருந்தா அது துளுவ வேளாளரை குறிக்கும். ஏன்னா இன்க்ளூடிங் துளுவ வேளாளர் அப்படின்னு சொல்லி இருந்தனாலதான் இந்த அகமுடையான்ற சாதி சான்றிதழ் கொடுக்கப்பட்டுச்சு, தவறாக கொடுத்தனால. அது எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க தம்பி. இப்ப அந்த குழப்பம்லாம் எதுவும் கிடையாது. அதே போல துளுவ வேளாளர் என்பது வந்து பார்த்தா துளுநாட்டை சேர்ந்தவர்கள் துளுவ வேளாளர் என்று சொல்லுவார்கள். துளுநாடு என்பது வந்து நன்னன் ஆட்சி செய்த ஊரு, அதாவது கொங்கன் கடற்கரைக்கு இந்த பக்கம் உள்ள நாடு, அதாவது கர்நாடகா, கேரளா, கோவா அந்த பார்டர் பகுதியை தான் வந்து துளுவ நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வேளாளர்கள். பேரும் போடுங்க ப்ரோ. அதாவது வந்து இந்த ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து யார் யார் வந்து எந்தெந்த சமூகம், மாற்று சமூகம் அப்படின்னு சொல்லி வந்து போடுன்னு சொன்னாங்க. போறேங்க. சீனிவாச பார்த்தா உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? என் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் மணிநாயுடு, சுப்பிரமணி, அப்புறம் சிவா அப்படின்ற ஒரு 6 பேர் தொடர்புல தான் இருக்காங்க, என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரடியா வந்து பாக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. அடுத்து நான் ஊருக்கு போறப்ப வந்து என்னை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ண நினைச்சா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இதுதான். இந்த ஐடியை பாத்துக்கோங்க. இந்த ஐடியில வந்து மெசஞ்சர் இருக்கும். மெசஞ்சர்ல வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அட்டன் பண்ணி பேசுவேன். இது இந்த பதில் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். Bro, radiocarbon testing can be done only on organic material, bro. So type of writing and its pattern determines the authenticity. If so possibly it's true and authenticate. இது வந்து கார்பன் டெஸ்ட் பண்ண முடியாதுன்றாங்க. ஓகே, பரவாயில்ல. பட் கார்பன் டெஸ்டிங்லாம் பண்ண தேவையில்லை. இவங்க பண்ற ஃப்ராடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்து வடிவமைப்புலயும் அந்த ஆண்டுலயுமே தெரிஞ்சு போயிருது. I am working in the UAE. I have many friends from Canada, the USA, Malaysia and Singapore. Mostly Sri Lankan Tamils. Some people say that the Sedupattis are from the Jaffna kingdom and their fathers were also called Sedu Kavalar, similar to the Sedupattis of Tamil Nadu. It sounds strange. All of them are well educated and well settled, but I still wonder who exactly are the Sedupattis. அதாவது சேதுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போகலூரை சேர்ந்தவங்க. பரமக்குடி பக்கத்துல இருக்கிற போகலூர் ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல இருந்து தான் வந்து சடைக்க தேவர்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தலவாய் சேதுபதினு சொல்லி ஒருத்தர் முதல் சேதுபதி. அந்த தலவாய் சேதுபதி அவர்கள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா இங்கே மதுரையில் இருந்த நாயக்க மன்னர்களாக வந்து பார்த்தா நியமிக்கப்பட்டார்கள் சேது காவலர்களாக. அதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா முற்றூர் கூட்டத்தை சேர்ந்த கப்பலூர் கரியமாணிக்க தொண்டைமான் சொல்லி வந்து சேது காவலர் இருந்தாப்புல. அதற்கு முன்பாக யார் இருந்தாங்கன்னா வந்து ஆரிய சக்கரவர்த்தின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்டம் ஆரிய சக்கரவர்த்தினே பேரு, அவர் வந்து இருந்தாப்புல. சோ சேதுபதின்ற பேர், இந்த சேதுபதி இந்த முத்து நாட்டை சேர்ந்த கப்பலூர் நாட்டை சேர்ந்த அந்த கருமாணிக்கின்ற அந்த டைனாஸ்டி, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறந்தாங்கில் இருக்கின்ற அந்த பாலைவனம் சொல்லுகின்ற வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு தொண்டைமான் டைனாஸ்டி, பிளஸ் ஆரிய சக்கரவர்த்தி, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சேது காவலர், அந்த சேதுவை வந்து பாத்தீங்கன்னா காவல் காக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க என்பதுதான் உண்மை.
எட்டயபுர சமஸ்தானத்தின் பதிவுகளின்படி அழகுமுத்துக்கோன் கோபால வம்சம் கிருஷ்ண கோத்திரம் இது மாடு மேய்ப்பவர் சமூகத்தை சேர்ந்தது. 1950 ஆண்டு எட்டயபுர அரசியலில் அழகுமுத்துக்கோன் எட்டயபுர சமஸ்தானத்தின் படை தாளப்போதி என்று மிக தெளிவாக கூறுகிறது. நான் கேட்டது அது கிடையாதுங்க. பிரிட்டிஷ் டாக்குமெண்ட் இருக்கா? 1950க்கு முன்னாடி ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா ஃபைட் பண்ண மாதிரி? அதை மட்டும் பதிவு பண்ணுங்க. அரசப்பட்டி செப்பேடு நாயக்கர் சம்பந்தம் கிடையாது. அது பிற்கால பாண்டியருக்கு சொந்தமானது. அதில் பல்லர் மலர் என்று ஒன்றுமே கிடையாது. செப்பேடு நகல் என்னிடம் உள்ளது. இந்த பைத்தியத்தை நம்ம என்ன சொல்றது? இதுதான் முதல்ல நான் கமெண்ட் படிச்சேன்ல, அதே பைத்தியம் இங்கேயும் கமெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? எதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மனநோயில ஆட்டாங்கன்னா இந்த செந்தில், இந்த கல்யாண சுந்தரம், முறுக்கியாவர் கல்யாண சுந்தரம், இந்த சாட்டை, இந்த சீமானு, இவங்க பூரா சேர்ந்து ஒரு சமுதாயத்தையே, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தானுங்க, இந்த சமுதாயத்தையே பாத்தீங்கன்னா முழு மனநோயாளியாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் வரலாறுனா என்ன, திணையினுடைய புரிதல் என்ன, குடிகளுடைய புரிதல் என்ன, குறவர் என்பவர்கள் யாரு, நீதான் பாண்டியர் அப்படின்னா மத்தவங்களாம் யாரு, அப்ப குறவர்கள் யாரு, அப்ப இடையர்கள் யாரு, அப்ப மறவர்கள் யாரு, அப்ப பரவர்கள் யாரு, பரவர்களுக்கும் பாண்டியருக்கும் என்ன சம்பந்தம், ரெட்டை கையில வச்சிருக்காங்களே கயல் சின்னம் வந்திருக்கு, கயல் பாத்தீங்கன்னா எதனை சேர்ந்தது, எந்த திணையை சேர்ந்தது அப்படின்றத கொஞ்சம் கூட அடிப்படை புரிதலே இல்லாமல் இவர்கள் இப்படி பேசி வருவது பாத்தீங்கன்னா எந்த விதத்துல நியாயம் என்று புரியவில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா மத்த செப்பேடு நேர்மையாக நியாயமாக மற்ற செப்பேடுகளை நான் அடுத்த காலையில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.